வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆனந்தி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து புதுசாக பார்லிமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு யார் வந்தாங்க, யார் வரல அப்படின்றது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. அதில் ஒரு முக்கியமான விமர்சனமாக இந்தியாவோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அழைக்கப்படல, அவங்க அவங்க வரல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனந்தி? அதுக்கு காரணம்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ முக்கியமான காரணமே அவங்க ஒரு பெண். ரெண்டாவது காரணம் என்னன்னா அவங்க ஒரு விதவை. மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பழங்குடியினர். இந்த 3 விஷயத்தையுமே வச்சு வந்து அவங்க யாரும் அவங்கள வந்து அந்த இடத்துக்கு அழைக்கல. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்கள எவ்வளோ வந்து ஒதுக்கப்பட முடியுமோ இந்த ஒரு காரணங்களை வச்சு தான் வந்து அந்த இடத்துக்கு அவங்கள கூப்பிடல. இது இப்படிதான் வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுது. என்னோட ஒப்பீனியனும் இதே தான். எனக்கு இந்த விஷயம் பேசும்போது இன்னொரு விஷயமும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்த ராம்நாத் கோவிந்துக்கும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு வந்து அவரை வந்து அனுமதிக்கலை, கோயில் உள்ள வர அவரை அனுமதிக்கலை அப்படின்றப்போ அதுவே வந்து பலர் மத்தியில் ஒரு பெரிய விமர்சனமாக ஆச்சு. ஏன்னா ஒரு இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் எல்லாருமே ஈக்குவல் பிஃபோர் லா. இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் எல்லாருமே ஈக்குவல், எந்த ஒரு ரிலீஜனும் டிஸ்கிரிமினேஷனை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, ஒரு பிரசிடெண்ட்டுக்கே இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கோம், ஒரு எந்த அளவுக்கு அந்த நாட்டில் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. இப்போது கோயிலில் நடக்கிறதே தப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அந்த கோயிலில் நடக்கிற ப்ராக்டிஸே இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் கோயிலில் நடக்கிற ப்ராக்டிஸை பார்லிமெண்ட்டுக்கு இப்போ கொண்டு வரதா பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கோயிலில் விட்டு ஒழிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அகைன் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற இந்திய மக்களுக்கே சொந்தமாக இருக்கிற பார்லிமெண்ட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பார்லிமெண்ட்டில் சொன்னால் தானே அவரை அட்டாக் பண்ண முடியும். கோயில் பிரச்சனை கோயிலோடு முடியணும். ஓகே, சாரி, கோயில் பிரச்சனை கோயிலோடு முடியணும். ஓகேங்களா? இதை வந்து பார்லிமெண்ட்ல சொன்னா இதை வச்சு அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்படுது. கோயில் பிரச்சனை வந்து ஆக்சுவலா நம்ம கோயிலோட முடிச்சு அந்த இடத்துல தான் நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ற விஷயங்களே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே நடக்கல. ஓகேங்களா? நடக்காததுனால வந்து இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல நம்ம வந்து பேசினா இவரை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. மண்ணை நாமே காப்போம், ஜீரோ பிஜேபி, இது மக்களுக்கு